கொத்தரங்காய் வத்தல் குழம்பு வைக்க போகிறோம். சுண்டைக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் குழம்பு வைக்க போகிறோம். இது இருக்குது சுண்டைக்காய் வத்தல் கொத்தரங்காய். இது உப்பு மேலே. இது லாஸ்ட்டாக நம்ம பூண்டு தட்டி போடுறதுக்கு குழம்புல ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்ததும், கருவேப்பிலை, புளி ஊற வச்சுருக்கோம். இதுலேயே மஞ்சள் தூள் உப்பு போட்டு கரைச்சிட்டு தக்காளியும் கரைச்சி எடுத்துருவோம். சுண்டைக்காய் வத்தல் குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது வெந்தயமும் துவரம்பருப்பும் போட்டுட்டோம். துவரம்பருப்பு போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். வெந்தயமும் துவரம்பருப்பும் செவந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பூண்டை தட்டி வச்சுருக்கோம், உரிக்காமல் அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுட்டோம். இப்போது வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போது சுண்டைக்காய் வத்தல் கொஞ்சமாக போட்டிருக்கோம், இதையும் கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஏன்னா மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும், அதனால் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கிறோம். இது நல்லா நல்லா சுண்டைக்காவும் கொத்தரை வத்தலும் எப்படி சவுக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு, கசக்காது. இப்போ புளி தக்காளி கரைசலை உப்பு போட்டோம், அதுலேயே மஞ்சத்தூள் போட்டோம். நம்ம வீட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஏதோ கரைச்சி வச்சுட்டோம். ஊற்றிட்டோம், மூடி போட்டுடலாம். கொதிச்சு இறக்கிட்டு வெளியே போடுவோம். சுண்டைக்காய் கொத்தரங்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட்டோம். சூப்பராக இருக்கும். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.